வணக்கம். வாங்க சாந்தி. நாராயணன் என்ன சொல்றான்? வேற என்ன, எல்லாம் அந்த ஸ்ரீனிவாசனை பத்தி தான். அவனை பத்தி கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மட்டும் எமோஷன் ஆயிடாதீங்க. ஓகே. ஆர்கே மதனும் வந்ததும் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. சரி. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்தாச்சு, அவனும் வந்தாச்சு. அவன் சீனிவாசன் தான். அவரும் ஒரு மெம்பர் தானப்பா. அதான பிரச்சனையே. அபிராமியை தூக்கினதுக்கு முதல்ல இவனை தூக்கி இருக்கலாம். சரி சரி, காலங்காத்தால எக்ஸைட் ஆகுதுவா. நண்பர்களே, இன்னைக்கு மீட்டிங்ல பேச போற விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினதுதான். என்ன பேசி இருக்கிறோம்? சேம்பர்ல இருந்து நோட்டீஸ் வந்தது இல்ல, அஜெண்டாவை பாத்தீங்கல்ல? நான் தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க தலைவரே. தெரியாதவங்களுக்கு சொல்லலாம், தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு என்னத்த சொல்றது? விஜய், மறுபடியும் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நான் உங்க தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவருக்கு தெரிஞ்சா பதில் சொல்லட்டும். சொல்லுங்க. இதெல்லாம் சேம்பரோட டைத்தை வேஸ்ட் பண்ற பேச்சு. சார், நீங்க தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரீஃபா என்ன விஷயமோ அதை சொல்லுங்க. ஓகே. நம்ம மெம்பர் அபிராமியோட நடவடிக்கையினால சேம்பருக்குள்ள போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சு. நம்ம சேம்பரோட ஹிஸ்டரியிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதுக்கு போலீஸ் வந்தது? கொஞ்சம் யோசிங்க. இதுல எந்த விதத்துல சேம்பர் இன்வால்வ் ஆயிருக்கு? யோசிங்க. அப்படியே இன்வால்வ் ஆயிருந்தாலும் எதுக்கு அபிராமி மேடம் மட்டும் நீக்கணும்? ஏன்னா அவங்கள தேடிதான் போலீஸ் வந்தது. ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா அதான் உங்களோட பர்சனல் மேட்டர். கரெக்டா சொன்னீங்கம்மா. சுருக்கமா சொன்னாலும் நச்சுன்னு சொன்னீங்க. பர்சனல் மேட்டர். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு வரப்போறேன். ஏன் விஸ்வநாதா சார், ஏதோ சொல்லணும்னு வரப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, வாய் மூடிட்டு உம்முன்னு இருந்தா இப்படி எடுத்து விடு. சொல்றேன். எந்த ஒரு உறுப்பினர் நீக்கிறதா இருந்தாலும் அவங்க சேம்பருக்கு எதிராக நடந்திருக்கணும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாகணும். அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் தரதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கவே முடியாது. சேம்பர் பேரை மிஸ்யூஸ் பண்ணாலோ சேம்பர் பணத்தை கையாடல் பண்ணாலோ தான் ஒரு மெம்பரை நீக்க முடியும். போலீஸ் வந்தது, மிலிட்டரி வந்ததுன்னு யாரையும் நீக்கிட முடியாது. சேம்பருக்குள்ள விஐபி வந்தா நமக்கு பெருமை, ஆனா போலீஸ் வந்தா பத்திரிகையில இத பத்தி கண்ணா பின்னானே எழுதுறாங்க. ஒவ்வொரு மெம்பருக்கும் இது அவமானமா இருக்கு. பேங்குக்கு நம்ம மேல இருக்கிற கான்பிடன்ஸ் குறையுது. அதனால அபிராமியை நீக்கினது சரிதான். ஆமா சீனிவாசன் சார், அவங்களை நீக்கிறது சரிதான். சரி, நீங்கெல்லாம் சொல்றது சரின்னே வச்சுக்குவோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே? என்ன மிஸ்டர் சாந்தி? சமந்தான், சட்டத்தை மதிக்கிறவங்களுக்கு. வெரி குட். அப்ப என்ன சொன்னீங்க? அபிராமிய போலீஸ் விசாரிச்சது ஒரு பர்சனல் விஷயம். சோ அபிராமிங்கிற நம்ம சேம்பர் மெம்பரை போலீஸ் சேம்பர்ல வந்து விசாரிச்சது ஒரு பர்சனல் விஷயத்துக்காக. அந்த பர்சனல் விஷயத்தினால நம்ம கௌரவம் பாதிச்சு நம்ம அவங்கள சேம்பருடைய பிரைமரி மெம்பர்ஷிப்ல இருந்து நீக்கிட்டோம். அப்படிதானே? இப்ப இதே பர்சனல் விஷயம் வேற யாருக்காவது நடந்தா பனிஷ்மெண்ட் இதா தானே இருக்கும். சீனிவாசன்,
எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படியா பேசுங்க. மதிப்புக்குரிய முன்னாள் தலைவருக்கு புரியுற மாதிரி நான் பேசினேன்னா வேண்டாத விஷயம் எல்லாம் வெளில வந்துடும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிரட்டாம விஷயத்துக்கு வாங்க. விஜி, என்ன விஷயத்துக்கு வான்னு சொல்றதுக்கு பவர் தலைவருக்கு தான் இருக்கு, உனக்கு இல்ல. சொல்லு. ஸ்ரீனிவாசன் சார், நீங்க இருங்க, நான் சொல்றேன். முன்னாள் கணவருக்கும் அவரோட மனைவிக்கு நடந்த பர்சனல் மேட்டரால பெண் மெம்பரை நீக்கிட்டாங்க. ஆனா அதே நேரம் முதல் மனைவியை பிரிஞ்சு ரெண்டாம் மனைவியோட வாழற ஒருத்தரும் கணவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு வாழற ஒரு பெண் மெம்பரும் ஒன்னா வராங்க, ஒன்னா போறாங்க, ஒரே கார்ல சுத்துறாங்க. ஏன் ஆபீஸ்ல கூட பார்ட்னரா இருக்காங்க. இத பத்தி வெளியில 4 பேர் தப்பா பேசுறாங்களே. விட்டுருங்க, இதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம். தேங்க்யூ. இது வேற, இதை இங்க கொண்டு கூடாது. இதனால என்ன, சேம்பருக்கு ஏதாவது அவமானமா, கௌரவ குறைச்சலா, கஷ்டமா, நஷ்டமா? எது கௌரவ குறைச்சல், எது அசிங்கம், எது அநாகரிகம்னு நம்ம தலைவருக்கு நல்லாவே தெரியும்பா. விட்டுரு. சீனு சார், ஒருவேளை இதுதான் கௌரவம்னு தலைவர் நினைச்சிருக்கலாம். அவர் என்ன வேணா நினைக்கலாம். தலைவர் ஐயோ. இது ஜோக் இல்ல, ஒரு பொண்ணோட தன்மான பிரச்சனை. இதையே தான் விஜய் நான் வேற ஆங்கிள் சொன்னேன். அது தப்புன்னா இதுவும் தப்பு, இது கரெக்ட்னா அதுவும் கரெக்ட். யுகத்துக்கு யுகம் தர்மம் மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு ராமாயண தர்மம் சொல்லுது. ஆனா ஒருத்திக்கு 5 புருஷன்னு மகாபாரதம் சொல்லுது. இந்த கலியுக காலத்துல கணவனை விவாகரத்து பண்ணிட்டு கணவனோட அண்ணன் கூட வாழறதுதான் தர்மம்னு சொல்ல வரீங்களா? இதுதான் தலைவர் காட்டுற தர்மமா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னால இந்த சேம்பருக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே கலங்கம் வரக்கூடாது. இதுதான் என் தர்மம். இந்த நிமிஷமே நான் இந்த சேம்பர்ல இருந்து விலகிக்கிறேன். சாந்தி, நாராயணா, அம்மா. வண்டி எடுங்க. சரிங்கம்மா.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரா பாத்திருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. மேடம், உங்களுக்காக சீனு சார் பேசுனதை கேட்டுக்கணுமே, என்னமா பேசினாரு? நீங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய விஷயத்த சுலபமா சீக்கிரமா முடிக்க முடிஞ்சது. அதெல்லாம் சரி, ஆனா நான் நினைச்சது இன்னும் நடக்கலையே. என்ன சம்பந்திமா, நம்ம பொது எதிரியத்தான் நான் ராஜினாமா பண்ண வச்சுட்டேனே, அப்புறம் என்ன? வெறும் சாந்தியை மட்டும் வெளியில அமிச்சதுனால அபிராமி திருப்தி ஆக மாட்டா. சேம்பர் பிரசிடென்ட்டையும் சேர்த்து ராஜினாமா பண்ண வச்சிருக்கணும். அவ்வளவுதானே மேடம், விடுங்க சார், அடுத்த மீட்டிங்ல அதையும் முடிச்சு. நான் எதை நினைச்சாலும் ஸ்ரீனிவாசன் சார் அதை நிறைவேற்றிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சம்பந்திமா, அந்த சேம்பரையே காலி பண்ணிடுறேன். நான் இல்லாத இடம், நான் வகிக்காத பதவி, நான் அனுபவிக்காத சந்தோஷம் அந்த சாந்தியும் அனுபவிக்க கூடாது, அந்த மதனும் அனுபவிக்க கூடாது. சம்பந்திமா, நீங்க நினைச்ச மாதிரியே சாந்தியும் மதனையும் சேம்பர்ல பிரிச்சாச்சு. அங்க எல்லாரும் முன்னாடி நான் டான் டான் டான்னு பேசினேன். அதை கேட்டு சாந்தி அப்படியே கூனி குறுக்கி போயிட்டா. அவமானம் தாங்காம உடனடியா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிட்டா. அவர் ரிசைன் பண்ணதுக்கு ஆர்கேயும் அவர் மூத்த மகனும் ஒன்னு சொல்லலையா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கப்சிப் தான். மேட்டர் சீரியஸான மேட்டர், அசிங்கமான விஷயம் கூட. எப்படி வாய் திறந்து பேச முடியும்? வாயை மூடிட்டு இருந்துட்டானுங்க. ஆனா சாந்திக்கு இது போதாது. கரெக்ட் சம்பந்திமா, போதவே போதாது. அதனால தான் சேம்பர்ல பிரிஞ்ச இவங்க 2 பேரும் வேற எங்கேயுமே சேர முடியாத அளவுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னது? சொல்லிட்டு செய்ய மாட்டேன், செஞ்சிட்டு தான் சொல்லுவேன். அதானே சீனிவாச ஸ்டைல். ஆமா, ரொம்ப அருமையான திட்டம். சம்பந்திமா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம் போதும், திகட்டிட போகுது. பெரிய சந்தோஷ செய்தியோட கூடிய சீக்கிரம் வந்து பாக்குறேன். வரேன் மேடம். இதாம்மா நீ கேட்ட வீடு. சரி தம்பி, உனக்கு காசு? உன்னை பார்த்தா சென்னைக்கு பொழைக்க வந்த மாதிரி தெரியுது. நானும் இப்படிதான் ஒரு காலத்துல பொழைக்க வந்தேன். காசெல்லாம் வேணாம், நீ அலைய வேணாம் தான் நானே கூப்பிட்டு வந்தேன். சரி நீ போமா. நீ நல்லா இருக்கணும். பரவாயில்ல. யாருமா இது? யாரோ ஒரு நல்ல மனுஷன். எவ்வளவு பெரிய கேட்டு. பெரிய பணக்காரங்க வீடெல்லாம் இப்படித்தான்ப்பா இருக்கும். ஐயா, ஐயா. இதோ வரேன். யாரு? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, இந்த விலாசத்துல இருக்கிற வீடு இதுதானுங்களே? ஆமா, இந்த அட்ரஸ் தான். நீங்க யாரை பார்க்கணும்? இங்க நல்லான்னு ஒருத்தர் வேலை பாக்குறாருல, அவரை பார்க்கணும். அவர் இங்கதாம்மா வேலை பார்த்தாரு, ஆனா இப்ப இங்க இல்லையே. அவர் இல்லையா? ஆமாமா, அவர் வெளிநாட்டிலேயே வேற எங்கேயோ வேலை கிடைச்சிருச்சுன்னு இங்க முதலாளி அம்மாட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாதுங்களே. அவரை பார்க்கத்தானே நான் பட்டணத்துக்கே வந்தேன். இங்க யாரையுமே எனக்கு தெரியாதுங்களே. அடட, வந்ததே வந்த ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதாமா? இப்பதான் ₹1 இந்தியா முழுக்க பேசலாமேமா. ஐயோ, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏமா நிக்கிற? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா, ஏதாவது சாப்பாடு கீப்பாடு வேணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. வேற என்னம்மா வேணும்? ஐயா, இந்த வீட்லயே ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. பெருக்கி கழுவி வீட்டை சுத்தமா வச்சுக்குவேங்க ஐயா. அந்த வேலைக்கு இப்பதாம்மா ஆளை போட்டிருக்காங்க, நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கோமா. ஐயா, கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. சொன்னா கேளுமா. ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஐயா. ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. யார் அது? அவங்க நல்லவனை தேடி வந்தாங்க, இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஓ, அப்படியா? கணவருக்கும் அவரோட மனைவிக்கு நடந்த பர்சனல் மேட்டரால பெண் மெம்பரை நீக்கிட்டாங்க.
ஆனா அதே நேரம் முதல் மனைவியை பிரிஞ்சு ரெண்டாம் மனைவியோட வாழற ஒருத்தரும் கணவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு வாழற ஒரு பெண் மெம்பரும் ஒன்னா வராங்க ஒன்னா போறாங்க, ஒரே கார்ல சுத்துறாங்க, ஏன் ஆபீஸ்ல கூட பார்ட்னரா இருக்காங்க. இத பத்தி வெளியில 4 பேர் தப்பா பேசுறாங்களே. யுகத்துக்கு யுகம் தர்மம் மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு ராமாயண தர்மம் சொல்லுது. ஆனா ஒருத்திக்கு 5 புருஷன்னு மகாபாரதம் சொல்லுது. இந்த கலியுக காலத்துல கணவனை விவாகரத்து பண்ணிட்டு கணவனோட அண்ணன் கூட வாழறதுதான் தர்மம்னு சொல்ல வரீங்களா? சீனிவாசன் சாருக்கு ஏன் தான் இப்படி புத்தி எல்லாம் போகுதோ, இந்த அபிராமி பேச்சு கேட்டு ஏன் தான் இப்படி ஆடுறாரு? நாராயணா, அம்மா ஏன் சோகமா இருக்காங்க? இன்னைக்கு சேம்பர்ல அந்த சீனிவாசன் நம்ம சாந்தி அம்மாவை மரியாதை கூட தப்பா பேசிட்டாரு. அப்படி என்ன தப்பா பேசினாரு? அது அது ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ. ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. வாங்க மாமா, வாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட?